ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆட்டோகேடில் ஆஃப்செட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யூனிட் செட்டப் பண்ணிக்கலாம். யூனிட் செட்டப் பண்ணால் தான் நம்ம கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் ட்ரா பண்ணுவோம். யூனிட் செட்டப் பண்ணதுக்கப்புறம் லைன் டூல் எடுத்து ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆஃப்செட்டோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். அந்த லைன் பக்கத்தில் இன்னொரு லைன் தேவைப்படுது. ஒரு 10 இன்ச்சஸில் ஆப்போசிட்டில் ஒரு லைன் தேவைப்படுதுன்னா ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஆஃப்செட் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயராட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். பாக்ஸ் வரைஞ்சி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்செட் கமாண்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு 9 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். வாலோட திக்னஸ் 9 இன்ச்சஸ் வரும். கொடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் எந்த லைனோட பக்கத்தில் வேணுமோ அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த சைடு வேணுமோ அதில் வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணோன்னா அந்த லைன் அப்படி க்ரியேட் ஆகிரும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆஃப்செட் பண்ணி வால் நிறைய விஷயங்கள் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கார்னரை நம்ம ஸ்கொயராக ஃபில் பண்ணணுன்னா ஃபில்லட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அதை ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். அதை பற்றின வீடியோஸையும் நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இது ஜஸ்ட் ஆஃப்செட் மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். இனி வரக்கூடிய வீடியோஸில் 4-5 டூல்ஸ் சேர்த்து ஒன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.